Hare Krishna. So welcome everyone once again Srimad Bhagavad Gita reading. இன்னைக்கு இரண்டாவது அத்தியாயம் 22வது ஸ்லோகம். ஸோ நம்ம முன்னாடியே இதை பத்தி நிறைய நம்ம பார்த்துட்டோம். நம்ம அந்த தேகினோ அஸ்மின் யதா தேகி கௌமாரம் யவனம் ஜரா அந்த ஸ்லோகாலேயே ஓரளவுக்கு நம்ம இதை பார்த்தோம். ஸோ இன்னும் டீட்டெயிலா பகவான் இங்க சொல்றாரு. அதாவது தொடர்ந்து அர்ஜுனரோட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு கிருஷ்ணா. நான் போர்ல என்னுடைய சொந்தக்காரங்களை கொன்னா எனக்கு பாவம் வந்துரும், எப்படி நான் கொல்றது, என் பாட்டனார் எப்படி கொல்றது, என்னுடைய ஆச்சாரியர் எப்படி கொல்றது அப்படின்னு சொல்லி அர்ஜுனா ரொம்ப லேமன் பண்றாரு. ஸோ அவர் லேமெண்டேஷனை ரிமூவ் பண்றதுக்காக கிருஷ்ணா எடுத்தனையுமே என்ன சொல்றாரு, நானோ நீயோ இம்மன்னர்களோ இல்லாத காலமே இல்ல. தேகினோ அஸ்மின் யதா தேகி கௌமாரம் யௌவனம் ஜரா. எப்படி சின்ன குழந்தையில இருந்து நீ யவ்வனத்துக்கு வர, யவ்வனத்துல இருந்து வயசாகுதோ அதே மாதிரி இந்த உடலை விட்டு இன்னொரு உடலுக்கு போறதா ஆத்மாவுடைய அந்த டிரான்ஸ்மைக்ரேஷன் இஸ் கால்ட் அஸ் டெத். ஏன் நீ டெத்துக்காக இவ்வளவு கவலைப்படுற? உண்மையில் உன்னுடைய ஆச்சாரியரும் உன்னுடைய பாட்டனாரும் சாகிறது கிடையாது. லிவிங் சம்வேர் எல்ஸ். இப்ப இந்த பாடியில இருக்காங்க, அதுக்கப்புறம் இன்னொரு பாடி எடுத்துருவாங்க. ஸோ யூ நீ நாட் பேனிக் மச். எதுக்கு இவ்வளவு கவலைப்படுற? தே ஆர் எக்ஸிஸ்டிங் எட்டர்னலி அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஆத்மாவுடைய எட்டர்னலிட்டி பத்தி நிறைய பேசுறாரு. நேற்று நம்ம தான் பார்த்தோம் இல்லைங்களா? நித்தியம், அழிவற்றவன், நித்தியமானவன், பிறப்பற்றவன், மாற்றம் இல்லாதவன், இது எல்லாமே ஆத்மாவுடைய குவாலிட்டிஸ் இல்லைங்களா? சோ நேத்து யாரோ கேட்டாங்க, பாகவதம் செஷன்ல கேட்டாங்க. ரைட் மாதாஜி? மேபி செல்லி மாதாஜி இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மாதாஜி கேட்டாங்க இல்லைங்களா, அவங்க நியர் அண்ட் டியர் யாரோ யங் ஏஜ்ல இறந்துட்டாங்க, அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்கு பகவத்கீதையில அப்படின்னு சொல்லி ஷி ஆஸ்க்ட் மீ. சுபா மாதாஜி, சம்மன், ஐ டோன்ட் ரிமெம்பர். ஸோ உண்மையில் பகவத்கீதையில அது எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ப்ராப்பரா நம்ம தியரிட்டிக்கலா மட்டும் புரிஞ்சிருக்கிறதுனாலதான் நம்மளால இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாதனாலதான் we are suffering in this world. பகவத்கீதையோட நாலேஜ் நம்ம யார்கிட்ட வேணா கேட்கலாம், நாமளும் பேரட் மாதிரி யார்கிட்ட வேணா ரிப்பீட் பண்ணலாம். பட் ஹவு ஃபார் we are taking it inside, it makes you a devotee. Not just wearing a tilak or wearing a kantimala or reading Bhagavad Gita just externally நம்ம devotee ஆயிர முடியாது. We can become a devotee only when we take it inside. அதை ரியலைசேஷனா மாத்தணும். தியரிட்டிக்கலா இருக்கு, ஞானாவா இருக்கிறது விஞ்ஞானமா மாத்தினாதான் we are called devotees. So விஞ்ஞானமா மாறணும் அப்படின்னா we should chant daily. chant பண்ணா மட்டும்தான் நம்மளுடைய ஞானம் விஞ்ஞானமா மாறுவதற்கு வழிகள் இருக்கு. So chanting should be our oxygen of our life. நம்மளுடைய வாழ்க்கையுடைய மூச்சு காற்றே சாண்டிங்கா நம்ம மாத்தணும் அப்படின்னாக்கா we'll be very happy, we'll become very happy. அது நமக்கு இப்ப புரியாது, ஃபெனாட்டிக்கா இருக்கிற மாதிரி இருக்கும். சாண்டிங்க்கும் இது புரியிருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் சாண்டிங் ஹரே கிருஷ்ணா மகமந்த்ரா இஸ் நாட் அன் ஆர்டினரி ஆக்ட். தயவு செய்து இது சாதாரண ஒரு ஆக்ட் நினைச்சுக்காதீங்க. இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஹரே கிருஷ்ணா மகமந்த்ரா நம்ம அபராதங்கள் இல்லாமல் ஜபிக்கும் போது we are directly connecting with the Lord. பகவானோட நம்ம டைரக்டா கனெக்ட் ஆகுறோம். அவரோட கனெக்ட் ஆகும்போது நம்மளுடைய எல்லா பாவ விளைவுகளும் பஸ்பமாக்கப்படுது. இட் வில் பி பர்ன்ட். எவ்வளோ கோடி ஜென்மமா நம்ம எவ்வளோ பாவ விளைவுகள் சேர்த்திருந்தாலும் இட் வில் பி பர்ன்ட், இட் வில் பி கிரஷ்ட், டோட்டலி இட் வில் பி பர்ன்ட். ஸோ யாருக்கெல்லாம் பாவத்திலிருந்து வெளியில வரணும்னு நினைக்கிறோமோ, யாரெல்லாம் நம்ம சுத்தமா இருக்கணும்னு நினைக்கிறோமோ, யாரெல்லாம் நான் பிறந்த பிறவிக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும்னு நினைக்கிறோமோ, we should start chanting. So நீங்க chant பண்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திராவை நம்ம ஜெபம் பண்ண நம்மளுடைய உள்ளுக்குள்ள அழுக்குகள் விலக 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 அந்த உண்மை அப்படியே புரியும். இது அவங்கவுங்களுக்கு கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இந்த கொஞ்ச நாளா நீங்க கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு நம் உலகத்தை பார்க்கும் பார்வையே மாறும். we'll become more matured, we'll have more perception of the world will increase more. உலகத்தை நம்ம பார்க்கும் பார்வை கண்டிப்பாக மாறும். we will learn more,
ஸோ இதெல்லாம் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு நம்ம ஹரே கிருஷ்ணா மகா மந்த்ரா சேன் பண்றதுனால. ஸோ ஹரே கிருஷ்ணா மகா மந்த்ரா ஏன் இந்த இடத்துல நான் சொல்றேன், இது இங்க சொல்லவே இல்லையே மாதாஜி அப்படின்னு கேட்டா, ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா, இதெல்லாம் நமக்கு புரியாது. எவ்வளவு ஈஸியா கிருஷ்ணா வந்து பழைய ஆடைகளை புறக்கணித்து புதிய ஆடைகளை ஒருவன் அணிவதை போன்றே பழைய உபயோகமற்ற உடலை நீக்கி புதிய உடலை ஆத்மா இருக்கிறது. எவ்வளவு அசால்ட்டா சொல்லிட்டாரு இல்லைங்களா? இஸ் ஆர் வி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் மாதாஜி? இது என்ன மாதாஜி சிம்பிளா தான் இருக்கே, அது என்ன பழைய ட்ரெஸ் மாத்தி புது ட்ரெஸ் போடுறது, தியரிட்டிக்கலா செமையா நம்ம கிளாஸ் எடுப்போம். Are we really understanding this statement, Matajis? Are we that much mature to understand this statement? நம்மளால இது புரிஞ்சுக்க முடியுதுங்களா this statement? No, we cannot understand because நமக்கு வந்து இன்னமே நம்ம நேரண்டியர் ஏதாவது அப்படின்னா நம்மளால இந்த மாதிரி என்ன ட்ரெஸ் மாத்தி இன்னொரு ட்ரெஸ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுதுங்களா? No, we just know it as a theory. சோ நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, ஏங்க பகவத்கீதைங்கிறீங்க, பகவத்கீதை வந்தாலும் எனக்கு ப்ராப்ளமே போகலீங்கன்னா பகவத்கீதை வந்தா மட்டும் ப்ராப்ளம் போகுமா? யூ ஷுட் இம்ப்ளிமெண்ட் ரைட். இப்ப நீங்க ஒரு சமையல் வந்து நீங்க கத்துக்கிறீங்க, நல்லா செம்மையா கத்துக்கிறீங்க யூடியூப்ல. நல்லா கத்துக்கிற போது அது கத்துக்கிறனாலேயே நீங்க அந்த பண்டா செஞ்சிட முடியுமா? யூ நோ எவ்ரிதிங், பட் when you start doing it you will face lots of problem இல்லைங்களா? அது இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போதுதான் அந்த பதார்த்தத்தோட ஒரிஜினல் குவாலிட்டி நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அவங்க காமிக்கும் போது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் இல்லைங்களா? சோ வி ஷுட் லேர்ன். நம்ம இப்ப டிரைவிங் வந்து நம்ம வந்து நல்லாவே நீங்க இப்பெல்லாம் வந்து ஆன்லைன்லயே டீச்சிங் கிளாஸஸ் வந்துருச்சு. யூடியூப் போட்டீங்கனாலே டிரைவிங் எப்படி பண்ணணும்னு சொல்லி. சோ ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் சீயிங் டிரைவிங் இன் யூடியூப், will you be able to drive a car when it is given to you? Will we be able to drive it, Matajis, if it is given to us? நம்மளால டிரைவ் பண்ண முடியுங்களா? நோ, will not be able to drive it. நம்ம அது பிராக்டிக்கலா கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணணும் இல்லைங்களா? எவ்வளவுதான் அழகா டிரைவிங் கத்து கொடுத்தாலும் நீங்க உட்கார்ந்து பிராக்டிஸ் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணதான் அதோட பிளஸ் மைனஸ் எல்லாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் இல்லைங்களா? பிராக்டிக்கலா ரோட்ல எடுத்து பார்க்கும் போது யாராவது டக்குன்னு உள்ள வந்தா நம்ம என்ன பண்ணணும், எப்ப வந்து கிளட்ச் அமுக்கணும், எப்ப கீரை மாத்தணும், ஃபர்ஸ்ட் கியர் எப்ப போடணும், செகண்ட் கியர்ல எப்படி போகணும், மேல ஏறும்போது ஹாஃப் கிளட்ச்ல எப்படி நம்ம ஏத்தணும், எங்க ஆஸ்கலேட்டர் கொடுக்கணும், இது எல்லாமே நம்ம வந்து தியரிட்டிக்கலா செம்மையா சொல்லி கொடுக்கலாம். நீங்க இப்படி நீங்க கிளட்ச் வந்து நீங்க பிரஸ் பண்ணி நீங்க ஃபர்ஸ்ட் கியர் போட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க. கொஞ்சம் 20 கிலோமீட்டர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் செகண்ட் கியர் போடுங்க. அதுக்கப்புறம் தேர்ட் கியர், ஃபோர்த் கியர், ஃபிஃப்த் கியர் கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்குங்க. பிளஸ் யாராவது குறுக்க வந்துட்டாங்கன்னா நீங்க மறுபடியும் பிரேக் லைஸா பிரஸ் பண்ணி கிளட்ச் க்ளோஸ் பண்ணி மறுபடியும் செகண்ட் கியருக்கு வந்துருங்க. இதெல்லாம் வந்து தியரிட்டிக்கலா சூப்பர்பா நம்ம சொல்லலாம். பட் இஃப் யூ ஆர் given a car, will you be able to drive the car, Matajis, just by theoretical knowledge? It's impossible, right? We should do practice. We should practice. கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து கிரவுண்ட்ல ஓட்டி பழகி, அப்புறம் கொஞ்சம் ஆள் இல்லாத ரோட்ல ஓட்டி பழகி, அதுக்கப்புறம் கூட்டமா இருக்கிற சிட்டிக்குள்ள வந்து யாரோ ஹெல்ப்போட ஓட்டி பழகி ஃபைனலா தான் நம்ம வந்து கார் ஓட்ட முடியும் இல்லைங்களா? சோ இதுக்கே இவ்வளவு பிராக்டிஸ் தேவைப்படும் போது பகவத்கீதையை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு எவ்வளவு பிராக்டிஸ் தேவைப்படுது. எவ்வளோ while practicing we learn minute things. Very true, Divya, very true. We practice minute things. சோ அவ்வளவு தேவைப்படுது, நமக்கு வந்து பிராக்டிஸ் தேவைப்படுது பௌதிகமான விஷயங்கள் செய்யும் போது. தென் பகவத்கீதை மட்டும் படிச்சுட்டு பகவத்கீதை கிளாஸ் போயிட்டாங்க எனக்கு எல்லாமே தெரியுங்க. Some people I have observed, they are so fond of their knowledge. அதாவது ஒரு விஷயம் நாம சொல்லியிருப்போம், அதே விஷயத்த அவங்க வாயால சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றதுல they become so happy. இதனால அவங்களுக்கு ஏதாவது சேஞ்ச் வரப்போகுதா? இப்ப நாம இப்ப பேசிட்டு இருக்கிறது எல்லாமே ஸ்ரீல பிரபுபாத் ஏற்கனவே சொல்லிட்டாரு. There is nothing big in what I am speaking. நான் எதுவுமே சொந்த கருத்து சொல்லல. What is that makes me big?
என்னை எது பெருசாக்கும்னா, when I start implementing Bhagavad Gita, that only will make me special. Not just speaking the theory. Theory யார் வேணா அடிச்சு விடலாம். 4 யூடியூப் லெக்சர் கேட்டீங்கன்னா you can give a theory. Giving a theory is nothing. It is nothing. என்ன கொஞ்ச நேரம் வந்து படிச்சீங்கன்னா you can give a class. So giving a class, just accepting Bhagavad Gita theoretically is nothing. அது வந்து just a beginning starting point. But how should we understand Bhagavad Gita in a better way? Start implementing. But that is why we are in association of devotees. நீங்க devotee association இருக்கும்போது தான் பகவத் கீதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். That is why we are given devotional service. அதனாலதான் சர்வீஸ் மூலம் பகவான்கிட்ட போலாம், சர்வீஸ் மூலம் பகவான் போலாம். இட் இஸ் நாட் சம்திங் ஒரு ஃபேண்டசி, ஒரு ஃபெனாட்டிக் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. This is why it is called service. Means service is we are doing something practically. நம்ம தியரியா படிக்கிறது பிராக்டிக்கலா நம்ம பண்ண will become a pure devotee. நாளடைவுல நம்ம டிவோட்டியா மாற முடியும். So just because you learned Bhagavad Gita one time and you're reading the second time, just because you know few shlokas doesn't mean we are turning into devotees. Really, if we are able to understand such things, உண்மையில் என் வாழ்க்கையில குழப்பம் வரும்போது how I stand, that's what makes us a devotee. என் வாழ்க்கையில குழப்பம் வருது, near and dear ஏதாவது ஆகும்போது how I panic, how I react, how I accept things, that makes us a pure devotee. ஏன்னா பகவத்கீதையில பகவான் தெளிவா சொல்லிட்டாரு, இந்த உலகத்துல நமக்கு சாதிக்க வேண்டியது ஒரு மண்ணும் கிடையாது. There is nothing to achieve in this world. ரொம்ப ஹர்ட்டிங்கா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும், ஹர்ட்டிங்கா இருக்கும். ஏன்னா நீங்க இவ்வளவு நாளா அவுட் சைட் வேர்ல்ட்ல நீ சாதிக்க பிறந்தவள், நீ அதை சாதிக்கணும், இதை சாதிக்கணும். நீ சாதிக்கலையா, ஒரு பையனை பெத்துக்கோ, அந்த பையனை சாதிக்க வையி, அதுதான் உன் சாதனை. So it is called, நீங்க பிள்ளைங்களை வச்சு பெருமைப்படுறது, it is called extended sense gratification. உங்களுக்கு சென்ஸ் கிராட்டிபிகேஷன் முடிச்சிட்டு you are extending a sense gratification with your children. That's it. இதுல பெரிய தியாகமோ ஒரு பெரிய இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. We are just using them for our sense gratification. என் பொண்ணு டாக்டர்னா எனக்கு பெருமை, என் பையன் இன்ஜினியர்னா எனக்கு பெருமை, என் பையன் யூஎஸ்ல இருக்கானா என் பெருமை. But your son is suffering there. Your son is suffering there and you are suffering here because of separation. You don't mind. You want people உங்களை சுத்தி இருக்கவங்களுடைய வாவ் உங்க சன் யூஎஸ்ல இருக்கானா, how great he is. அவ்வளவுதான் நமக்கு தேவை இல்லைங்களா? Because we are so trained like this. எப்படி ஒரு யானை ஒரு போல்ல கட்டி வச்சு, சின்ன வயதிலேயே நீங்க ஒரு யானை ஒரு போல்ல கட்டி வச்சீங்கன்னா சுத்தி வரும், அதுக்கு மேல போக முடியாது. மறுபடியும் அந்த ரோப்பை நீங்க கட் பண்ணி விட்டீங்கன்னா கூட அந்த யானை சுத்தி தான் வரும். It does not know its power. யானையாளுக்கு எவ்வளவு பெரிய பவர் இருக்கு, it will not know. That is called trained animals in zoo. Trained animals in zoo, the trainers are making the best use of our conditioning. இந்த கட்டுண்ட வாழ்க்கையோட தத்துவத்தை தான் trainers are using. Even an animal can be trained in a such a way so that it can forget its original quality. அதனாலதான் சிங்கத்தை ட்ரெயின் பண்ண முடியுது, புலியை ட்ரெயின் பண்ண முடியுது, யானையை ட்ரெயின் பண்ண முடியுது, யானையோட பால் விளையாட முடியுது. அந்த யானை காலை தூக்கி நம்மள ஒரு முதிச்சா will become chutney. But we are able to train the elephant. Isn't that Mataji's and Prabhuji's here? இதெல்லாம் எப்படி செய்யறாங்கன்னா making use of our conditioning quality. We are so conditioned. நம்மளும் பாருங்க, நம்ம வீட்டுல கொஞ்ச நாள் இருந்துட்டு இன்னொரு வீட்டுல போய் நம்மளால இருக்க முடியாது. ஒரு ட்ரெயின்ல ஒரு வாரம் நீங்க ஒரே சீட்ல உட்காந்து போனீங்கன்னா அடுத்த வாரம் வேற யாராவது உட்காந்தாங்கன்னா நம்ம இடத்துல யாரோ உட்காந்துட்டாங்கன்னு நம்ம நினைப்போம் இல்லைங்களா? Are we not conditioned, Mataji's? We are so conditioned. ஒரு விஷயம் நம்ம 4 நாள் பழகிட்டு 5ஆம் நாள் நம்மளது நம்ம முடிவு பண்ணிடுவோம் இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ரெண்டு அவங்க நம்ம கிட்ட பழகுறாங்க, ஒரு கொஞ்சம் பழகிட்டாங்கன்னா we think they belong to us. வேற யார்ட்டையும் அவங்க பழகினாங்கன்னா நமக்கு டென்ஷன் ஆயிரும். பட் do they really belong to us? கொஞ்ச நாள் உங்களோட வாழ்க்கையில வந்திருக்காங்க, that's it. So we are so, அதே மாதிரிதான் உங்க குழந்தைகளும் ஹஸ்பண்டும், they just with you temporarily. You are so conditioned to think that they are yours. You're conditioned to think they are yours. If they are yours, they will not leave and go. இல்லைங்களா? Or you will not leave them and go.
அவங்க உங்களை சேர்ந்தவர்கள் அப்படின்னா நீங்க அவங்களை விட்டுட்டு போக மாட்டீங்க. இல்ல அவங்க உங்களை விட்டுட்டு போக மாட்டாங்க. அவர் குவாலிட்டி எனிஒன் born in this material world ஒரு பெரிய குவாலிட்டி என்னன்னா, we think everything belongs to us, but nothing belongs to us. To show that only we leave the world without even our body. உண்மையில் நாம வரும்போது வெறும் உடலோட வரோம். போகும்போது உடலை விட்டுட்டு போறோம்னா we are showing the world with nothing belongs to me. We just do like this and going. We don't carry anything. ஒரு குண்டூசி கூட நம்மளால எடுத்துட்டு போக முடியல. What does it mean? It means I'm just leaving the world just like that. அப்ப இந்த உலகத்தை சேர்ந்தது எதுவுமே எனக்கு சொந்தம் இல்லைங்கும் போது why should we suffer for possessing it? ஐயோ என் வீடு, என் வீட்டுல பக்கத்து வீட்டுக்காரங்க 1 இன்ச் தள்ளி கட்டிட்டாங்க, ஐயோயோ எனக்கு எல்லாம் போச்சு, எனக்கு மூட் அவுட் ஆயிடுச்சு, தலையில கை வச்சு கொண்டு வாட்ஸ் என்ன அதனால வந்துரும்? நீங்களும் விட்டுட்டு தான் போறீங்க, பக்கத்து வீட்டுக்காரன் விட்டுட்டு தான் போறான். என்ன ஆக போகுது? நீங்க எதுக்கெல்லாம் கவலைப்படுறீங்கன்னு I used to give this assignment. வேற ஃபார்ம்ல கொடுத்தேன். இஃப் யூ ஆர் ரியலி இன்ட்ரெஸ்ட், இன்னைக்கு ஏகாதசி டே, இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், நீங்க ஒரு 1 டே, மேபி 1 டே பத்தலன்னா 2 டேஸ் யூ கேன் டேக், சாட்டர்டே சண்டே. நீங்க ஒரு டைரி எடுத்து நீங்க எதுக்கெல்லாம் கவலைப்படுறீங்க அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. யூ நீட் நாட் ஷோ இட் டு மீ, பட் ப்ளீஸ் நோட் இட் டவுன். இட் வில் ஹெல்ப் யூ அ லாட். இஃப் யூ இன்ட்ரெஸ்டட் யூ கேன் டூ இட். ஒரு டைரி எடுத்துக்கோங்க. நீங்க இந்த மேபி 1 or 2 days or 3 days நீங்க எதுக்கெல்லாம் மண்டே வி ஷால் டிஸ்கஸ் இட் அகெயின். தயவு செய்து எழுதி வைங்க. இன்னைக்கு ஏகாதசி டேயும் நாளைக்கும் we shall discuss this on Monday. For 5 minutes we will discuss this. You need not show it to me. Once again I tell you, ஐயோ இத மாதாஜி பார்த்தா சிரிச்சிருவாங்கலாம் பயப்பட வேண்டாம். நீங்க உங்களுக்கு பகவத்கீதை is for yourself, not for showing others. பல இடத்துல என்னுடைய சிக்ஷா குரு சொல்லியிருக்காரு. multiple times he has told me, Bhagavad-gita is not for changing others. தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. ஒரு சிலர் பகவத்கீதை கிளாஸ்க்கு வந்தா உடனே போய் அடுத்தவங்களுக்கு அறிவுரையா வழங்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே கொட்டும் அறிவுரை. இப்படி பண்ணாத, இப்படி பண்ணாத, அப்படி போடு, இப்படி பண்ணணும். பகவத்கீதா is not for changing others. Bhagavad-gita is for changing yourselves. It is a mirror kept in front of you. உங்களுடைய அந்த சட்டில் பாடிக்கு முன்னாடி வைக்கப்பட்ட மிரர் தான் பகவத்கீதா. கிராஸ் பாடியை நல்ல மிரர்ல பார்த்து இங்க இப்படி இருக்கு, இங்க இப்படி இருக்கு, நம்ம நல்லா ரசிச்சுக்கலாம். we can enjoy our gross body seeing us in mirror, but frankly speaking we really don't know our subtle body. இருக்கிறவங்க யாராவது உங்க subtle body பார்த்திருக்கீங்களா இவ்வளவு நாள்ல? Is it possible for us to see our subtle body? It's not possible, right? So உங்களுடைய அந்த சூட்சும உடலை பார்ப்பதற்கான கண்ணாடி தான் பகவத்கீதா. சோ நாம இனிஷியலா என்ன பண்ணுவோம்னா, இனிஷியலா நம்ம என் கிளாஸ் அட்டென்ட் பண்ணும்போது, இல்ல நான் இன்னொருத்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணும்போது, அவங்க சொல்ல ஓ இது எங்க அம்மாட்ட இந்த குவாலிட்டி இருக்குது, ஓ இது எங்க அப்பாட்ட இந்த குவாலிட்டி இருக்குது, இது என் ஃப்ரெண்டு கிட்ட இருக்குது. ஏன் இல்ல வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன், அதனாலதான் இன்னைக்கு லேட். சோ இந்த குவாலிட்டி என் பக்கத்து வீட்டுல இருக்குது, இந்த குவாலிட்டி இங்க எதிர்த்த வீட்டுல இருக்குன்னு we used to think others are having this quality. இல்லைங்களா மாதாஜி and பிரபுஜிஸ் here? கொஞ்ச நாள் கழிச்சு பகவத்கீதை படிக்க தான் will be shocked. Oh my gosh, it's there in me. I am just suppressing it, that's it. Are you, and at least people are with me for the past 1.5 years, last March ல இருந்து என் கூட இருக்கவங்க, at least have you realized that Matajis? Whatever we read it, whatever we are seeing, it is there within us. But initially we'll never understand this. Just see, to understand that something within you, you need Bhagavad Gita. யோசிச்சு பாருங்க, என்ன ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம. நமக்குள்ள ஒண்ணு இருக்கிறதே நமக்கு தெரியாம ஒரு வாழ்க்கை வாழ்றோம்னா என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம்? Are we not living a crazy life? But we think we are living superbly. ரொம்ப சூப்பரா வாழ்றாங்க. சிலர் எல்லாம் கேட்டீங்கன்னா எப்படிங்க இருக்கீங்கன்னா சூப்பரா இருக்குங்க. அவங்களுடைய மோட்டிவ் என்னன்னா அதை கேட்கறவங்க மைண்ட் ஃபங்க் ஆகணும். அவங்க ஓ இவங்க சூப்பரா இருக்காங்களா? சம் பீப்புள் டெல் லைக் எப்படி சூப்பரா இருக்க முடியும்? இந்த பௌதிக உலகத்துல பிறந்தவங்க யாருமே சூப்பரா வாழ முடியாது. We face problem day to day, daily.
வீட்டுக்குள்ள நம்ம பாட்டுக்கு பொட்டாட்டுக்கு வந்திருப்போம் வீட்டுக்குள்ள. ப்ராப்ளம் வில் கம். ஃபோன் பண்ணி ப்ராப்ளம் வரும். நம்ம பாட்டுக்கு இருப்போம். ஃபோன்ல ப்ராப்ளம் வருது. அதுவா, இதுவா, இதுவா, இதுவா. ஐய்யய்யோ! ஐய்யய்யோ! ஹேவ் யூ எக்ஸ்பீரியன்ஸஸ் மாதாஜி? நம்ம எங்கேயும் போயிருக்க கூட மாட்டோம். நம்ம பாட்டுக்கு இருந்தாலும் அது பாட்டுக்கு வரும். ஹேவ் யூ எக்ஸ்பீரியன்ஸஸ் இன் யுவர் லைஃப்? டெஃபினெட்லி ஆல் ஆஃப் யூ மஸ்ட் பி எக்ஸ்பீரியன்சிங் இட். நாம வேற இன்டென்ஷன்ல சொல்லியிருப்போம். அவங்க டெய்லி எக்ஸ்பீரியன்ஸிங். தேவினா மாதாஜி. எஸ் மாதாஜி. நம்ம ஒரு இன்டென்ஷன்ல பேசியிருப்போம். நம்ம பாட்டுக்கு நம்ம ஒரு லெவல்ல பேசிட்டு இருப்போம். அவங்க அது வேற லெவல்ல புரிஞ்சுட்டு அவங்க அத வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. சோ மெனி ப்ராப்ளம்ஸ் ஆர் ஹேப்பனிங் இல்லீங்களா? நம்மள சுத்தி அவ்ளோ தேடி வரும் அடி மாதாஜி. எஸ், எஸ். சோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது, இம்ப்ளிமெண்டிங் பகவத்கீதா இஸ் ஹவ் இம்பார்ட்டன்ட் இட் இஸ். இன்னைக்கு பகவான் இங்க சொல்லியிருக்காரு. ஜஸ்ட் எப்படி ஒரு ஓல்டு ட்ரெஸ் நம்ம கிழிஞ்சாலும் தைச்சு தைச்சு போட்டு பார்ப்போம். பட் எவ்வளவுதான் நீங்க தைச்சு போட முடியும்? ஃபைனலா நல்லாவே கிழிஞ்சிரும் இல்லீங்களா? தைக்க முடியாத அளவுக்கு. தட் இஸ் கால்ட் டெத். உங்க உடல் நமக்கு இப்ப பாத்தீங்கன்னா 40, 50க்கு மேல நமக்கு எல்லா அலையா விருந்தாளியா மிஸ்டர் டயபெட்டிஸ் அண்ட் மிஸ்டர் ஹைப்பர் டென்ஷன் அண்ட் அவங்களுடைய கோ கோ பிரதர், கோ சிஸ்டர்ஸ் எல்லாம் உள்ள வர ஆரம்பிச்சிருவாங்க இல்லீங்களா? எல்லாருமே வர ஆரம்பிச்சிருவாங்க when you get aged. முட்டி வலி, ஆர்த்ரைட்டிக் பெயின், கால்சியம் டெஃபிஷியன்சி, அது இதுன்னு எல்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க. So it means your body is getting torn. கிளிய ஆரம்பிக்குது. உங்களுடைய அந்த தேகம் என்ற உடல் என்னும் அந்த ஆடை கிளிய ஆரம்பிக்குது. And we are repairing it with tablets. திருப்பி டேப்லெட்ஸ் போட்டு ரெடி பண்ணி வைக்கிறோம். ஹைப்பர் டென்ஷனா ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் போடு, டயபெட்டிஸா ஆன்டி டயபெட்டிக் போடு, பல்லு கொட்டி போச்சா பல் டாக்டர்கிட்ட போய் ஆர்டிபிஷியலா இம்ப்ளான்ட் பண்ணிக்கோ. We are just trying to artificially replace things. இல்லைங்களா? முட்டி வலியா முட்டிய மாத்திக்கோ. We are just trying to do. இல்லைங்களா? Is it not true மாதாஜி? சோ ரிப்பேர் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அந்த ரிப்பேர் ஒர்க்குமே எவ்வளவு நாள் நடத்த முடியும்? how much it is possible? யோசிச்சு பாருங்க. எவ்வளவு நாள் நடத்த முடியும்? நீங்க அந்த லைட் போடுங்க செகண்ட். அந்த ரிப்பேர் ஒர்க்குமே how long you can do it? சரி அது வேண்டாம். எவ்வளவு நாள் செய்ய முடியும்னா அதுக்கு ஒரு கெப்பாசிட்டி அந்த 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 பாடிக்குன்னு ஒரு மேக்ஸிமம் கெப்பாசிட்டி இருக்கும். அது வரைக்கும் தான் செய்ய முடியும். அதுக்கு மேல உங்களால அது irreparable மாறணும். then you just throw away the dress. அந்த மாதிரி நம்ம உடல் வந்து ஒரு லெவலுக்கு மேல யூஸ் ஆகலைன்னா we just throw it away. சோ இங்க பாத்தீங்கன்னா பீஷ்ம பிதாமகா, துரோணாச்சாரியா அவங்களாம் ஓல்ட் ஏஜ் பீப்புள். So they just changing the dress. அவ்வளவுதான் அர்ஜுனா. இதுக்கு ஏன் அர்ஜுனன் இவ்வளவு பேனிக் ஆகுற? This is what Krishna says here. இல்லைங்களா? ரொம்ப அழகா ஸ்ரீல பிரபுபாத் ஒரு அனாலஜி இங்க கொடுத்திருக்காரு. ஒரு மரத்தில் 2 பறவைகள் இருக்கு. ஒரு பறவை பாத்தீங்கன்னா அந்த மரத்துல உள்ள ஃப்ரூட்ஸ் கொத்தி 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 சாப்பிடுது. இன்னொரு பறவை ஜஸ்ட் இப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. ஓ நீ அந்த பழம் சாப்பிட்டியா, இந்த நேரத்துல இதை பண்ணியா? இஸ் ஜஸ்ட் அப்சர்விங். அந்த அப்சர்விங் பறவை தான் உள்ள இருக்கிற பரமாத்மா. பரமாத்மா, please understand, பரமாத்மா does not have any role in the fruits we are just tasting. பகவானுக்கு நம்ம சாப்பிடுற ஃப்ரூட்ஸ்ல எந்த ரோலும் கிடையாது. He is just observing. He is உபதிருஷ்டா அனுமந்தா. He is just a witness. He is just a witness and a helper. He helps us to do things. So அந்த பறவை, அந்த பக்கத்து பழத்தை உண்ணும் பறவை நிறைய வேலை பண்ணும். சோ அது பண்ணும்போது சில விஷயங்கள் கஷ்டப்படும், சில விஷயங்கள் அதுக்கு தேவைப்படும். உடனே அந்த உண்ணும் அமைதியா இருக்கிற பறவை என்ன பண்ணுது, அடுத்து அதுக்கு என்னெல்லாம் மிஸ் பண்ணுச்சோ அது எந்த மரத்துல இருக்குமோ அந்த மரத்துக்கு கூட்டிட்டு போயிரும். அதுதான் சேஞ்ச் ஆஃப் பாடி. சி மாதாஜிஸ் அண்ட் பிரபுஜிஸ் ஹியர். நீங்க கடவுள் இருக்கிறது நம்புறீங்களோ, கிருஷ்ணாவை நம்புறீங்களோ நம்பலையோ, he is there within you. How can you refuse a person right within you? He is there. Now he is in our heart. How can you refuse Krishna's presence in your heart? இல்ல மாதாஜி எனக்கு முருகர் தான் பிடிக்கும், இல்ல மாதாஜி எனக்கு விநாயகர் தான் பிடிக்கும், இல்ல மாதாஜி எனக்கு தேவர்களே பிடிக்காது, எனக்கு சித்தர்கள் தான் பிடிக்கும், எனக்கு சாய்பாபா தான் பிடிக்கும். இதெல்லாம் ஏன் நீங்க நினைக்கிறீங்கன்னா you wanted something like that. That is why you are given the body like that and given an opportunity like that.
அவ்வளவுதான். தட்ஸ் இட். உங்களுக்கு பிடிக்குதுங்கிறதுக்காக அவங்கதான் கடவுள் ஆயிர முடியாது. காட் இஸ் கிருஷ்ணா. ஒன் அண்ட் ஒன்லி காட் இஸ் கிருஷ்ணா அலோன். மத்தவர்கள் எல்லாமே டெமி காட்ஸ், தேவர்கள். சோ இது நமக்கு பிடிக்காது, புரியாது. சோ வாட்? ட்ரூத் கேனாட் பி சேஞ்ச்ட். எனக்கு வந்து இப்ப இந்த ட்ரெயின் ஓடக்கூடாது அப்படின்னு நான் விருப்பப்பட்டு வீட்டுல உட்காந்துக்கிட்டேன்னா அந்த ட்ரெயின் ஓடாம இருக்குமா? இட் வில் பி ரன்னிங் ஆஸ் பர் ஸ்கெட்யூல், இல்லைங்களா? சோ we should understand Bhagavad Gita in a very proper way. அவர் உள்ளுக்குள்ள உங்க உள்ளுக்குள்ள பரமாத்மாவா இருக்காரு. உங்களுக்கு முருகர் தான் பிடிக்குதா? ஓகே, go ahead. He will just give you sanction. He is just a witness and sanctioner. அவ்வளவுதான். விட்னஸ் பண்ணுவாரு, சாங்ஷன் பண்ணுவாரு. You want முருகா? ஓகே, go ahead. அவருதான் அந்த அந்த புத்தியும் கொடுக்கிறாரு. Please understand, it's Krishna who is facilitating to go to Lord Muruga or to Shiva or to any other demigod. இந்திரா, சந்திரா, சூர்யா, வாயு எல்லாருக்குமே நீங்க இந்த இந்த டெமிகாட் தான் உங்களுக்கு பிடிக்குதுன்னா அவங்ககிட்ட உங்களுக்கு அந்த நம்பிக்கையை பலப்படுத்துறதே கிருஷ்ணா தான். பிகாஸ் அட்லீஸ்ட் ஃப்ரம் ஒரு மிருக வாழ்க்கையில இருந்து மனித வாழ்க்கைக்கு வந்து மனித வாழ்க்கையில இருந்து ஒரு தேவரை நீங்க விரும்புறீங்கன்னா இட் இஸ் குட். இட் இஸ் ஃபார் பெட்டர் தென் லிவிங் an animalistic life, இல்லைங்களா? இட்ஸ் நத்திங் ராங். டெமிகாட் வர்ஷிப் இஸ் நாட் ராங் இன் த பிகினிங் ஸ்டேஜ். நான் எப்பவுமே சொல்றதுதான், நீங்க காலேஜுக்கு போகிற அளவுக்கு எலிஜிபிள் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு 5th ஸ்டாண்டர்ட் தான் மாதாஜி பிடிக்குது. ஏன்னா 5th ஸ்டாண்டர்ட் டீச்சர் எனக்கு ரொம்ப கைண்டா இருப்பாங்க, என்னை நல்லா கொஞ்சுவாங்க, என்னை அடிக்க மாட்டாங்க, திட்ட மாட்டாங்க, அதனால 5th படிக்கிறேன்னா it is not foolish thing, Mataji's and Prabhuji's here. foolish thing இருக்கும் இல்லைங்களா? நான் காலேஜ் போற அளவுக்கு எலிஜிபிள் ஆயிட்டேன்னா we should go to college. எனக்கு 5th ஸ்டாண்டர்ட் கம்ஃபர்டபுளா இருக்குன்னா ஓகே, go ahead. யார் தடுக்கிறாங்க? go to 5th standard, again come to 6th standard, come to 7th standard, come to 8th standard. You go ahead. No one is going to stop you. Your mother and father can tell you, அவ்வளவுதான். எல்லாரும் we have limitations, right? We have limitations. நாம் சொல்லதான் முடியும். But it is your free will. You should apply your free will. உங்களுடைய அந்த free will நீங்க ப்ராப்பரா அப்ளை பண்ணீங்கன்னா தான் you can get into bhakti. So now by reading after so many years, I'm just asking a question to all of you. இத்தனை பேர் தேவ வெளிப்பாடு பத்தி அத்தனை பேனிக் ஆகுறீங்க. என்கிட்ட கேட்கிற கேள்வியே, ஏன் நீங்க வந்து கிருஷ்ணா மட்டும் கும்பலாங்கிறீங்க? அவரும் ஒரே ஒன் ஆஃப் த டெமிகாட் தான். நோ, இவ்வளவு நாளா நீங்க இவ்வளவு டெமிகாட்ஸ் கும்பிட்டு இருந்தீங்க. Is it not? Is only this particular time you are receiving Bhagavad Gita? If you're properly purified, you would have received it long back. நீங்க பிறந்த உடனே பகவத்கீதை உங்களுக்கு வந்திருக்கலாம் இல்லைங்களா? Why are you receiving it at this particular age of your life? Have you ever thought about it, Mataji? And Prabhuji is here. The fact that you're receiving Bhagavad Gita means you are now getting qualified to enter into Bhagavad Gita. நீங்க LKG, UKG, first 1 ஆப்பு, 2 ஆப்பு, 3 ஆப்பு, எல்லா ஆப்பு முடிச்சிட்டு you are come to college. You're just in the verge of clearing your entrance exam. அந்த டைம்ல இல்லைங்க, எனக்கு இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல எனக்கு அது என்னது, இங்கெல்லாம் வந்து ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க, வேற லெவலுக்கு நான் திருப்பி 5th ஸ்டாண்டர்டுக்கே போய்க்கிறேன். இட்ஸ் your wish. Who stops you? No one is going to stop you. We don't want, actually நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு மாதாஜி இங்க மட்டும் வந்து ஆளுங்க கம்மியா தான் வருது, கம்மியா தான் வருது, அங்கெல்லாம் பாருங்க 1000-2000 பேர் வராங்கன்னு. so what? People, அதாவது only very very few people can understand something beyond matter. தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. இப்பவே நான் வந்து பகவத்கீதை இல்லைங்க, 2வது இந்த ஸ்லோகத்தை படிங்க. நாளைக்குல இருந்து உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிரும், உங்க பையனுக்கு வேலை கிடைச்சிரும், உங்க வீட்டுக்காருக்கு அப்படியே ப்ரமோஷன் வந்துரும், உங்களுக்கு வந்து உங்க அம்மா வீட்டுல இருந்து சொத்து வந்துரும் அப்படின்னு நான் சொன்னேன்னா people will flock. எனக்கு இந்த ஜூமே பத்தாது. my zoom capacity is only 100. people will flock, இல்லைங்களா? I can tell that also, and that is true also. If you are going to read Bhagavad Gita in that sense, it will happen also. But what is the use? உங்களை நான் சீட் பண்றேன்ல, எனக்கு என்ன வரப்போகுது? what do I get? அதுக்கு நான் ஏன் இவ்வளவு கிளாஸ், நான் ஏன் என்னோட ப்ரீஷியஸ் டைம் வேஸ்ட் பண்ணி, என்னோட ஃபேமிலி லைஃப் வேஸ்ட் பண்ணி, ஃபேமிலி டைம் வேஸ்ட் பண்ணி, I should take a class. அதுதான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்களே. outside people are doing the same. So you should properly understand. Coming to Bhagavad Gita class and understanding Bhagavad Gita is not an ordinary thing. As it is
புரிஞ்சுக்கிறது ஈஸி கிடையவே கிடையாது. ஏன்னா பகவத்கீதை இஸ் ஸ்பீக்கிங் சம்திங் அபவ் மேட்டர். இது வந்து நீங்க வேணா நீங்களும் போய் உங்க சொந்தக்காரங்களை கூப்பிட்டு சொல்லி பாருங்க. யார்கிட்ட வேணா ஷேர் பண்ணி பாருங்க. they will not understand பகவத் கீதா. நீங்க சொல்லி பாருங்க. they cannot understand something beyond matter. இது என்னது? இப்ப எப்படி வாழணுமா? நாளை காலம் என் பிரச்சனை சரியாகுமா? எனக்கு பதில் சொல்லுனா எஸ், நாளை காலம் உங்க பிரச்சனை சரியாகும். பகவத்கீதை படிச்சீங்கன்னா I assure you, I assure all 61 of you excluding me, all 61 of you here, I assure you your problem will vanish. How? Because the problem is not the problem as such, the problem is your mind. உண்மையில் நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க, எல்லாரும் அனலைஸ் பண்ணி பாருங்க. the problem is in your mind. நீங்க கொண்டு போய் நீங்க அம்பானி வீட்லயே உட்கார வச்சீங்கனாலும் ஐயோ அம்பானிக்கு மட்டும் இது இருக்குது, எனக்கு இது இல்லையே நினைச்சா you are suffering. ஒரு குடிசையில இருந்து கூட மூணு வேளை பருப்பு சாதம் சாப்பிட்டு ஹாப்பியா இருக்கலாம். இட் இஸ் பாசிபிள். டோன்ட் திங்க் happiness lies in things. No, happiness is inside you. It is within you. So உண்மையில் பகவத்கீதை படிச்சு நம்ம இந்த ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னா we will be happy. உங்களோட பக்கத்து வீட்டுக்காரர் 4 கார் சேர்த்து வாங்கினாலும் so what? 4 கார் வாங்கிட்டு தான் போறாங்க. Are they going to take it to heaven or hell or wherever they go to Goloka? சும்மா இங்க இருக்கும்போது 4 கார் வாங்கிட்டு அவங்க நம்மள்ட்ட பீத்துவாங்க. தட்ஸ் இட். அதுக்குதான் நமக்கு பிரஷர். ஐயோ அவ பையன் இவ்வளவு வாங்கிட்டானே, என் பையன் வாங்கலையே, சோ வாட்? உங்க பையன் உயிரோடு இருக்கான்னு உங்க கூட, அதுக்கு மேல என்ன வேணும்? What else we need? Your son is with you. He is doing to his capacity. So நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்க. where you are suffering, you will suffer only because of your mind. And Bhagavad Gita is the best healer of mind. Best healer. Bhagavad Gita மேல ஒரு healer of mind நீங்க கண்டுபிடிக்கவே முடியாது. Because here clearly Krishna says nothing belongs to you. So எதுக்கு நான் பயப்படணும்? ஐயோ என் குழந்தைக்கு அதாயிரம் இதாயிரம். It is not your child. At present he looks like your child. It is this boy or girl belongs to Krishna. You are just an appointed officer to take care of this son. அவ்வளவுதான். நம்மளோட டியூட்டி என்னன்னா we are just appointed to take care of our children. அது தவிர நமக்கு எந்த ரோலுமே கிடையாது நம்ம குழந்தைங்க வாழ்க்கையில. But we think we are the creator, we are the maintainer, we are the destroyer. எல்லாமே நாம தான் நினைச்சுக்கிறோம். So once Bhagavad Gita படிக்கும்போது we understand the reality. நமக்கு தெளிவா புரியுது இந்த உலகத்தை சேர்ந்தது எதுவுமே என்னை சேர்ந்தது கிடையாது. So let me just relax, cool, chill. சொல்றோம் இல்லைங்களா? chill, cool, relax. உண்மையில் பகவான் அதான் சொல்றாருங்க. is asking Arjuna to chill out. wait. எதுக்கு இவ்வளவு பதட்டம்? just relax. நீ முதல்ல நீ சாக போறது இல்ல, நீ கொண்டன்னு சொல்றவங்க சாக போறது இல்ல. பாட்டனாரெல்லாம் சாகிறதா நீ நினைக்கிறது ஜஸ்ட் சேஞ்சிங் ட்ரெஸ் தான். நீ குழந்தையா இருந்த பெரியவனாகிற உயிரை விட்டு போற அது மாதிரி நீ போக போற. that's it. why should you worry? இவ்வளவுதான் கிருஷ்ணா சொல்றாரு இல்லைங்களா? So இதுதான் பகவத்கீதா. we should understand that this is only what Bhagavad Gita means. பகவத் கீதை அப்படிங்கிறது understanding things as it is. விஷயங்களே உள்ளபடி புரிஞ்சுக்கிறதான் பகவத்கீதை. இந்த கிளாஸ்க்கு வர்றவங்க சில பேர் வெளியில போற காரணம் they don't want to understand the reality. they want to be in illusion. ஏன் மக்கள் பகவத்கீதை வகுப்புக்கு வரமாட்டேங்கிறாங்கன்னா இங்க உள்ளபடி நம்ம சொல்றதுனால they don't like it. they want to be in illusion. நான் மயக்கத்திலேயே இருந்துக்கிறேன், நான் தான் கிரியேட்டர் நான் எனக்கு நினைக்கணும். I want to be a creator. இல்லைங்களா? that is why they don't come to these classes. reality புரியறத accept பண்ண மறுக்கிறோம். we are refusing to accept the reality. so here Krishna says very clearly, he says இரு பறவைகளும் ஒரே மரத்தில் இருப்பினும் உண்ணும் பறவை மரத்தின் பழங்களை அனுபவிப்பன் என்பதால் கவலையாலும் ஏக்கத்தாலும் பீடிக்கப்பட்டுள்ளான். we are suffering only because of our enjoying tendency. Is it not a good news, Mataji, that as such we have nothing to achieve in this world? இந்த உலகத்தில் நாம் சாதிக்க வேண்டியது எதுவுமே இல்லை அப்படின்னு புரியுது. Is it not a great news?
We are constantly agitated by the news that you have to achieve something. No. Whatever seemingly you are achieving here, it is your karma. The karma, you're just making a show. That's it. நீங்களா எதையுமே பகவானுடைய ஹெல்ப் இல்லாம உங்களால இந்த கைய கூட மேல தூக்க முடியாது. Then what to speak about others? இந்த கைய மேல தூக்கணும்னா your super soul should help. இல்லைன்னா உங்க கைய கூட மேல தூக்கு. That is why people are stroke வந்தா people were not able to raise their hands because that facility is stopped by the Lord. உள்ள இருந்து பரமாத்மாவா இருந்து அந்த பர்சனுக்கு அந்த ஒரு கையும் காலும் வராம பண்றாரு. Because of their karma. Because of the karma, they are not able to raise their hands and legs. So your super soul is very keenly watching you and giving you punishment at the time. It's not punishment actually. It is the reality. நீங்க பண்ணதுக்கு you're just getting it back. Reaction. It is a reaction for your action. It looks like punishment. நீங்க அதே துன்பத்தை இன்னொருத்தருக்கு கொடுக்கும்போது you will not understand that you are punishing someone. அப்ப சொல்ல கேட்காம we are doing it. When it comes to us, we feel so bad. இல்லைங்களா? We feel so bad. So உள்ள பரமாத்மா நம்ம செய்யற ஒவ்வொரு செயலையும் நோட் பண்ணிட்டு இருக்காங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம உணரணும். Even இவ்ளோ கிளாஸ் எடுத்தாலும் even I don't understand. I do mistakes. Without understanding that Krishna is noticing me, I do mistakes. அதுதான் நான் சொன்ன practical implementation பகவத்கீதை is very important. தீரையா படிக்கிறதுனால ஒரு யூஸ்மே கிடையாது. Maybe you'll get few shukriti. பகவத்கீதை ஸ்லோகா செய்யறது. Maybe you'll get a human life. So what? அதுதான் நம்ம கோல் கிடையாது. Our goal is to become a devotee. We should become a devotee. அதுக்கு என்னென்ன பண்ணணும்? We should start implementing பகவத்கீதா. So நம்ம இது பகவத்கீதை தியரியா படிக்காம பிராக்டிகலா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண we will go back home, back to God. ஓம் தத் சத். இதோட நிறுத்திக்கிறேன். Any doubts, comments or reflections you can ask. Today's ஏகாதசி. தயவு செய்து இன்னைக்கு நிறைய ரவுண்ட் ஷேர் பண்ணுங்க. ஏகாதசி ஃபாஸ்டிங் முடிஞ்சா கடைப்பிடிங்க. நிர்ஜல் இருக்கலாம். நிர்ஜல் இருக்க முடியலனா ஃப்ரூட்ஸ் எடுத்து ஜல் இருக்கலாம். தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்கலாம். அதுவும் முடியலனா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். அதுவும் முடியல அப்படின்னா நீங்க கிரெயின்ஸ் இல்லாம சில விஷயங்களை எடுத்துக்கலாம். பக்வீட் எடுத்துக்கலாம், பொட்டேட்டோ எடுத்துக்கலாம், கேரட் எடுத்துக்கலாம், கேப்சிகம் எடுத்துக்கலாம், டாப்பியாக்கோ ஜவ்வரிசி எடுத்துக்கலாம், டாப்பியாக்கோ சிப்ஸ் சாப்பிடலாம். சோ இதெல்லாம் நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணலாம். கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும், நல்லெண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. சோ ப்ளீஸ் ட்ரை டு அப்சர்வ் ஏகாதசி. ஹரே கிருஷ்ணா, ஹரி போல்.